சும்மா இருக்கணும்னு ஆண்டவர் கிருபையாய் அழைக்கிறார். சில நேரத்தில் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்மளை சும்மா இருக்க விடாமல் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கலாம். நீ ஏதாவது பண்ணு, நீ ஏதாவது செய், அவனுக்கு பண்ணால, அவனை திட்டினால, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நீங்கள் வேதத்தில் யோபுவை குறித்து வாசிக்கும் போது அவ்வளோ பெரிய பிரச்சனை. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு அப்படியே சும்மா இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அப்படி சும்மா இருக்கிறாரு. கர்த்தர் ரெண்டத்தனையாக நடத்தினாரா இல்லையா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ வீட்டில் யாராவது ஒருத்தரோ நீ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நீ சும்மா இருக்காத அப்படின்னு உங்களை உசுப்பேத்தினா, உங்களை ஏதாவது ட்ரிகர் பண்ணால், தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதீங்க, அவங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது பிசாசுனால் அனுப்பப்பட்டது. சில நேரத்தில் பிசாசு தான் உங்களை நீ சும்மா இருக்காத, நீ ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லும். நீங்கள் கீழ்ப்படியாதீங்க, நீங்கள் சும்மா இருங்க, ஆண்டவர் செய்வார்.